गाइस நான் உங்க லாரா ப்ரோ ஸ்குவாட் இன்னைக்கு நம்ம என்ன பேரை தப்பா சொல்றேன் சாரி ரெட் நைட் கேமர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல இப்போ ட்ரெண்டிங்ல போற சுனாமி ஃபார் பிராண்டாட் பாருங்க 4 மில்லியன் பிராண்டாட் 19 மில்லியன் வேஸ்டா வச்சிருக்கல அவன் பாருங்க என்னோட எவ்வளவு அதிக காசு இது அவன் கிடையாது தோ எவ்வளவு அதிகமான 37k என்ன இவன் நூப் गाइस 150 ஓ 43 மில்லியன் 147 மில்லியனா இவன் என்னோட பணக்காரன் गाइस ஹாப்பினா சொல்ல மாட்டேன் இந்த கேம்லயாச்சும் நான் இன்னொரு ப்ரோவா இருக்கேன் இங்க பாருங்க என்னோட மேல் ஃப்ளோர்ல 300 மில்லியனுக்கு ஒரு பிரெயின் ராட் வச்சிருக்காங்க गाइस ஸ்டீல் பண்றாத அது ரோபோட்ஸ் 258 ரோபோட்ஸ் அதோட நான் தேர்ட் அப்கிரேட் வரைக்கும் பண்ணனால 677 மில்லியன் பெர் செகண்ட் நான் என்னடா நீ இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறீன்னு கேட்டிங்கன்னா எப்போ பாருங்க லைட்னிங்கா ஒல்றா இது ஸ்லோவில் போகிறானே गाइस ரொம்ப நாள் எல்லாருக்கும் ஹாப்பி காணும் பொங்கல் गाइस நீ சொல்றடே ஹாப்பி காணும் பொங்கல் गाइस பேர் பார்த்துப்பிமாடா இது இவ இவ்வளோ ஸ்பீடாக போகிறா அது ஹோட்டலில் போக முடியல Okay, let's get into the gameplay video. மீடியம் சூப்பர் ஸ்லோவே என்னடா மீடியம் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் 2 பேரும் ப்ரோ ஆகிட்டோம் ஓரளவுக்கு நான் இன்னொரு ப்ரோ ஆமாம் அவன் என்னோட ப்ரோ ஆகிட்டாங்க நான் அது அப்கிரேட் பண்ணி அவ்வளோ பெருசாகிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ஆனால் இந்த இதில் இருக்கிற இந்த பிரெயின் டாட் எல்லாம் பார்க்க கேவலமாக தான் கைஸ் இருக்கும் ஆனால் இந்த கேம் சரி ட்ரெண்டிங் லைவ்லாம் இதை போட்டால் அவ்வளோ வியூஸ் போகிற அளவுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் விளாடி பார்த்ததுலேயே புரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு மஜாவான கேம் எங்களுக்கோ இது பிடிச்சிருந்துச்சு அதனால காஸ்மிக்கே வந்துட்டேன் கடைசிக்கு முன்னாடி அதனால தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டே தீரோன்னு வந்துட்டோம் கைஸ் இன்னைக்கு நான் எப்படியா 2 டைம் சீக்ரெட்டுக்கு போயிட்டேன் இந்த பையன் வெளியே போயிருந்தானா காமிக்கலான்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன் 2 டைம் ஆனால் நான் சீக்கிரட்டுக்கு போய் ஏகப்பட்ட பிரெயின் டாட்டையும் அலாய்க்காக தூக்கிட்டு வந்துட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணி விட்டான் என்னை வந்து அடித்து அந்த பிரெயின் டாட்டெல்லாம் டீஸ்பான் பண்ணி விட்டாங்க கைஸ் அதுக்காகவே நான் அவனை பேன்லாம் பண்ணிட்டேன் என்னடா நீ அட்மின் அவனை பேன் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் கைஸ் அவனை இனிமேல் அவன் நான் 156ல் ஒன்று எடுத்துருக்கேன் கேவா காஸ்மிக் அது ஆமாம் அது நீயே வச்சுருக்க நீ வச்ச பிரெயின் டாட் நான் எடுக்க மாட்டேன் அப்போ டிராகன் கேனலோனியாங்க விசித்திரமாக இருக்குல்ல டிராகன் கேனலோனி எவ்வளோ மாஸாக இருக்கும் இதில் பாருங்கள் எவ்வளோ பேஸாக இருக்குன்னு ஆனால் இந்த கேம் நல்லாவே இருக்கும் பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் டாட்டோட ஏன்னா இது எல்லா டைமும் சேலஞ்சிங்காக இருக்கும் கைஸ் அது எப்போயாச்சும் தான் கைஸ் சேலஞ்சிங்காக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் நான் சீக்ரெட் தாண்டவே விட மாட்டேங்க நீ எங்க ப்ரோ இருக்க ஸ்டார்டிங்ல இருக்கா गाइस அந்த லைட்னிங் 3 டைம் வந்து என்ன அடிச்சிச்சு அதிலேயே நான் தப்பிச்சிட்டேன் 4வது டைம் வந்துச்சு பாரு தப்பிக்க முடியல அப்படியே மாசா காலி ஆயிட்டேன் ஓ 200 கிலோ ஒன்று இருக்கு எடுக்கலாமா எங்கப்பா என் பக்கத்தில் அங்கே இருக்கு ஓ போயிடுச்சு இவன் மட்டும் மாசாலாம் எடுக்கிறாங்க இதனாலே 200k இங்கே இருக்கு நான் தெரியாமல் ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டேன் போல கைஸ் ஸ்பீட் ஆனாலே அந்த புதக்கொல்லிக்குள்ளே உள்ளவே முடியல இவன் வெறும் 129 ஸ்பீடு வச்சுட்டு நான் ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டேன்னா நான் 148 உங்களுக்கு தெரியும் பேசுகிற கேப்பில் சுனாமி வந்துடுச்சு என்னையோட வெறுப்பேற்றுற இவங்க என்ன வெறுப்பேற்றுனா நான் கம்முன்னு இருக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ் வெறும் 133 எப்போ கூட என்னை தோக்கடிக்கல கைஸ் இந்த வீடியோவில் எப்படியாச்சும் நான் இவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது முடியாது போல சுனாமி இன்னும் இந்த பக்கு வந்து சுனாமி வரத்தையே காமிக்க மாட்டேது பேர் மட்டும் காமிக்குது 200k பிரெயின் டாட் இவன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஓகே கைஸ் இதில் ஃபாஸ்ட் வேறையா இதில் உங்கம்மா ப்ரோ ஏய் எல்லாருக்குமே ஒன்று தான்டா இவன் ஒருத்தன் கைஸ் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா கரெக்டாக மித்திட்டலான்டா இருக்கேன் நான் கரெக்டாக காஸ்மிக்கில் இருக்கேன் நான் காஸ்மிக்கில் தான் கைஸ் இருக்கேன் இந்த இது வேணுமா வேணாம்
இந்த வச்சுக்கோ. சரியா மங்கிலாம் இருக்கு. நம்பிட்டேன். மங்கிலாம் இருக்கு. என்னை அடிச்சு இதை எடுத்தேன்னா கண்டிப்பா நானும் பயங்கரமா ரிவெஞ்ச் பண்ணுவேன். உனக்கே தெரியும் என்னை பத்தி. என்கிட்ட மட்டும் வச்சுக்காது. மங்கி லைட்னிங்டா டேய். லைட்னிங்கா? லைட்னிங் வருது பெரிய ஈவென்ட் நினைப்பு. ஏதாவது தூக்கிட்டு வரலாமா? ஃபாஸ்ட் வருது. எனக்கு இதுதான் காய்ஸ் காண்டு. வந்துனே இருக்கு. ஒரு பிரைவேட் சர்வர் வாங்கிடலாமான்னு இருக்கிறேன். அவன் பாத்தீங்கன்னா நான் பிரெயின் டாட் தூக்குற சீக்ரெட்டுக்கு வந்துட்டேன். சீக்ரெட்டுக்கு போயிட்டான். ரொம்ப காண்டா வருது. இப்போ நானும் அங்கே வரலான்னு இருக்கேன். எனக்காக வெயிட் பண்ணுவானான்னு தான் தெரில. ஐயா சீக்ரெட்லேயே ஒரு 200K இருக்கா? நான் இப்போ என் பக்கத்தில் ஒரு நல்ல பிரெண்ட் டோரோ இருக்கும், இங்கே இருப்பேன். ஓ ஷீட் பக்கு गाइस. எனக்கு இந்த 200K வேணாம். நீ இங்கே இருப்ப. நான் திரும்ப பின்னாடி வந்துட்டேங்க. அசிங்கப்பட்ட நான் அசால்ட்டாக காஸ்மிக்கு போயிடுறேன் காய்ஸ். சீக்ரெட்டுக்கு வர சில டைம் நான் போயிடுறேன். இவன் மட்டும் ஈஸியாக இப்படி வரான். இவன் என்னோட ப்ரோவா ஆயிட்டான் கைஸ். இப்போ பாருங்க, இப்போ கூட நான் காலி ஆயிட்டேன். நான் இருங்களேன், நான் ஸ்பீடாக அப்படி இருக்கேன். 300K ஒன்று எடுத்துருக்கேன். இவன் ஈஸியாக என்னோட ப்ரோவா ஆயிடுவான். ரொம்ப பொறாமலாம் படக்கூடாது தம்பி. பொறாமப்படல, அதுக்கும் மேலே படுறேன்டா. வந்த பிரெண்டே எடுக்க முடியல. ஒரு 350K எடுத்துருக்காங்க காய்ஸ். ஒரு 300, ஒரு 350. இதுதான் நானும் சீக்கிரட்டு போய் உன்னையும் தாண்டேன்டா. சீக்கிரட்டை தாண்டி அந்த சுனாமி வர இடம்லாம் இருக்குது. ஏய் யார் சொன்னா? சீக்கிரட்டை தாண்டி செலஸ்டியல் செலஸ்டியல் வரணுமே அதுக்கு. நான் ஒரு டைம் அங்கே போயிட்டேன் காய்ஸ். செலஸ்டியல் அப்போ பார்த்து வரல. செலஸ்டியல் அந்த வந்துட்டான். என்னடா இங்கே எதுவுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அது இங்கே செலஸ்டியல் அப்பியர்ஸ் இன் 4 minutesன்னு போட்டிருக்கேன். அந்த டைமர் முடியணும். ரொம்ப பெருமையாக இருக்குது காய்ஸ். இவன் மட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டா. எனக்கு காண்டா வருது. கம்மியாக வேறு சுனாமி வருது. கம்மியாக வருதுன்னு சொன்னேன். லைட்னிங் வருது பார்த்தபே. பார்த்துட்டேன். நான் இப்போ தான் காஸ்மிக்கே வரேன். ப்ளீஸ் போயிடு. போக முடியாது. காஸ்மிக்கே படாதே. லைட்னிங் நான் செலஸ்டியல்கே வந்துட்டேன். சீக்கிரட் அவன் சீக்கிரட்டே தாண்டி இருக்கான். இப்போ போயிடலாம். போயிடா. உன்னால ஜெயிக்க முடியும்டா. சீக்கிரட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன்டா. நான் சீக்கிரட்டே அப்படியே ஏதாச்சும் பிரெயின் எடுத்துக்கோ. நீ அப்போ என்கிட்டயே வந்துக்கலாம். செலஸ்டியல் அப்பியராக ஆயிர போகுது. நீ இங்கேயா நிற்கிற? இல்லை, நான் அதையும் தாண்டி நிற்கிறேன். செலஸ்டியல் ஏரியா வந்து செலஸ்டியல்லையா நிற்கிற? சரி, நானும் அங்கே இப்போ வர முடியும். என்னால் நானும் வந்து செலஸ்டியல் தூக்கிடலாமா? 2 பேரும் 3 செலஸ்டியல் வரும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் பார்த்தேன். என்னதே ஷார்ட்ஸா? ஆமாம், இதோ ஸ்டீக்கு கைலேஸ்லாம் விளாடுறதை பார்த்துக்க. இந்த 300K உனக்கு வேணுமா? வேணாம், நீயே வச்சுக்கோ. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எப்படியாச்சும் பேஸ்க்கு இட்டுன்னு போயிடணுமே. ஓகே காய்ஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்மளால செலஸ்டியலை எடுக்க முடியும். நாங்கள் 4 தூக்குற மாதிரி வச்சுருக்கோம். ஆமாம், 4 தூக்க முடியும் எங்களால். அவன் 2 தூக்கி வச்சிருக்கான். நான் ஒன்று தான் தூக்கியிருக்கேன். ஏன்னா செலஸ்டியலுக்கு ஒன்றும் 2 நிமிஷம் இருக்குது காய்ஸ். திரும்ப அது ட்ராப் பண்ணிட்டேனே. எடி டக்குன்னு வர மாட்டேதே. செலஸ்டியல் ஸ்பானால என்ன வர மாட்டேது. ஆப்ஷனே வரலையே. நீ எடுத்துக்கிறியா? நான் எடுத்து வைக்கணுமா? அதை எப்படியாச்சும் எடுத்து என்கிட்ட தந்து. என்னாலேயே எடுக்க முடியல. அது அந்த ஹைட்டில் இருக்கு. அம்மா, நான் ஏதாச்சும் பிரெயின் டாட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஏதாச்சும் சுனாமி வருதான்னு மட்டும் பார்த்து சொன்னேன். ஒரு பிரெயின் டாட் மறந்துடுச்சுடா. சாரி. நீயே 350க்கு எதாவது எடுக்க முடியும் போல. ஆனால் அதே போகுது. சாரி. செலஸ்டியல் வந்து தொலை. செலஸ்டியல் ஒன்றும் 1 நிமிஷம் இருக்குது காய்ஸ். அது வரைக்கும் வெயிட் ஸ்லோ மோடில் போகிறேன். சரி, நானும் அது வரைக்கும் ஸ்லோ மோட் போட்டு. நான் எனக்கு 2 பாருங்க. அவன் எப்போனா செகண்ட் ரீபட் பண்ணியிருக்கான். நான் எப்பயோ பண்ணிட்டேன். சுனாமி வருது, நான் மட்டும் பார்த்து சொல்லு. முடியாது.
ஏய் ப்ளீஸ்டா சொல்லுடா. வருதுன்னு நினைக்கிறாங்க. சூப்பர் ஸ்லோவர். வெயிட் பண்ணுங்க காய்ஸ், ஒன்றும் ஒரு நிமிஷம் நான் பொறுத்துக்கோங்க. ப்ளீஸ் இந்த கேப்பில் மறக்காமல் எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க guys. என்னடா வெறும் லிலி லாலிலாம் வச்சிருக்கேன்னு கேட்டீங்க. ஆனால் பாருங்க நான் தந்த ப்ளூபெரி நீலாம் வச்சுருக்கான். அது எனக்கு அதான் தரேன்னு சொல்லியிருக்கான். நான் தந்த த்ரலாலேயரை கூட வச்சுருக்கான். அந்த டிராகன் ஏதோ வச்சுட்டு இருந்தேனே, அது என்ன மியூட்டேஷன்னு தெரில. செலஸ்டியல் வேறு ஒன்றும் ஒரு நிமிஷத்தில் வரப்போகுது காய்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செலஸ்டியலை எப்படியாச்சும் எடுக்கணும்டா. இப்போ அதுதான் எங்களோட லட்சியமே. ஃபைன். எனக்கு அந்த T50K தருவியா? ஏன் முடியாதுப்பா? நான் அது விட்டுருக்க கூட தெரியும். நீ ஏன் அது கீழே வச்ச? தெரியாமல் பட்டனை கொடுத்துட்டேன். தெரியாமல் இப்படி ட்ராப்பை கொடுப்பேன். பேட் எடுக்க பார்த்தியா என்னை அடிக்கிறது? உன்னை யாரும் அடிக்க போகிறா? நான் இப்போ அடித்தாலும் அடிப்பேன். ஜாக்கிரதை வந்து என்னடா நீ சும்மா விளாட்ணும். 20 seconds left on 19 on 18. குதிக்காதடா, குதிக்காம இருடா. ஸ்லோ மோட் போட்டுக்கோ. ஓகே गाइस, ரொம்ப பெருமையா இருக்கு. 9 8 7 செலஸ்டியலா எப்படி இருக்கும்? 5 ஒன்னு தான் வருதுன்னா யார் எடுக்க முடியும்? நானா எடுப்பேன். இது செலஸ்டியல் ஸ்பாண்ட். எஸ் ஓ எடுத்துடா. காலி ஆயிட்டாங்க. அது அங்கேயே தான் இருக்கு. ஆனா நான் இப்போ அதை எடுக்க போறது இல்ல. நான் அப்படியே ஓட போறேன். இல்ல சீக்ரெட் விட்டுட்டு வர சரியில்லை. தில்லு தான் இங்க வா வா. நான் 3 பிராண்டட் எடுத்துருக்கேங்க. சரி லீடர் போர்டில் யார் என்னோட அதிகமாக எவனா வச்சிருக்கானே? இல்லை, ஷென்கு ஆரா டேஷ் 276 இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்ட். யார் அவன்? 3K வச்சுருக்கான் குழந்த பையன். அவ்வளோ கஷ்டப்பட்டு சீக்கிரட்டு தான் பார்த்துக்கலாம் கைஸ். 400 பில்லியன் சேர்த்து இப்போ என்கிட்ட அச்சுத்தோ யாடா இந்த நம்பர் வந்திருக்கு. என்னது தப்பான நம்பர் ஆச்சு. ஐ எம் நாட் லைட்னிங்கே தாண்டிட்டேன். லைட்னிங்கால எனக்கு தொட முடியல. ஓ 133. அது எடுத்துட்டியா? ஆஹா அந்த எஸ்கோலா எடுக்கல. அது 3.5 மில்லியன் கைஸ். இப்போ ஸ்லோ தான் வருது. இந்த கேப்பில் நான் ஓடி போயிடுறேன். 600 பில்லியன் வச்சிருக்கேன். இல்லை யாரும் அடிச்சிட்டாங்க. என்ன உண்மையா? என்னோட பிரெயின் டாட்டை எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துட்டு போயிட்டான். சரி என்னோட மிச்சர் 2 எடுத்துக்க. அது 500Kடா. அதான் எவ்வளோ எடுத்துருக்கான். நூப்பு போல கைஸ். இன்னும் 700 பில்லியன் எப்பயாச்சும் எடுக்கணும். ப்ளேஸ் பண்ணி காசு பார்த்தீங்களா கைஸ்? 1 trillion சேர்க்க போகிறேன். 1 trillion சேர்க்க போறியா? ஆமாம் 1 trillion சேர்க்க டேய் போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அந்த பேலரினாவை அங்கேயே விட்டுருச்சுடா. டேய் ஆனால் அந்த பொண்ணு பேசல. அது இல்லை. எடுக்கணும் எங்கே இருக்குது பணம் இருக்கும். மறைஞ்சிச்சு கைஸ். அது இல்லை. சரி நான் ஸ்பீடு 5 ஏற்ற போகிறேன். அங்கே தான் இருக்கா? இல்லை பிராண்டட் காசை ஏற்று போகிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு ஏற்றிக்கலாம். சரி நான் போகிறேன். நான் இப்படி அப்கிரேட் பண்ணி காசு சேர்த்து வச்சு அப்கிரேட் பண்ணினா கைஸ் இது இவ்வளோ காசாச்சு. உன்னால் என்னம்மா உன்னால் திருடவும் முடியாது. நீ கேட்டாலும் நான் தர மாட்டேன். 1 செகண்ட்க்கு 1 பில்லியன் கைஸ். இது டபுள் இன்ட்டு இருக்கனால என்னோட ப்ரோ ஆகிட்டான். அவ்வளோதான். 60 பில்லியன் ஒரு நிமிஷத்துக்கு. 60 பில்லியனா? ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. நான் ஒரு 100 கைஸ். காய்ஸ் இவன் எத்தனை கேமில் என்னை தாண்டி இருக்கான். ஒரு கேமில் இல்லை நான் தாண்டிக்கு ஒரு சீன் போடுறான். நான் ஏதாச்சும் ஒரு சீன் போடுறேன்னா காய்ஸ். லைட்னிங்க நான் போயிட்டேன். என்ன ப்ரோ பிளேயர் நான்சென்ஸ்னா அவனை திட்டிக்கிறாங்க கைஸ். ரொம்ப என்ன சொல்லிட்டுனே தெரில. அந்த மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த தடவை குறியா இருக்கான் செலஸ்டியல். இல்லைன்னா வேற எதையாச்சும்
தூக்காம நான் சீக்கிரட் வரவே மாட்டேன். எடுப்பேன்டா. ஓகே நான் காஸ்மிக் வந்துட்டேன் கைஸ். காஸ்மிக் வந்துட்டேன். நீ எங்க பாருக்க தம்பி? முன்ன என்ன சொன்னீங்க? சரி பார்த்துக்கிறேன். என்ன வெறுப்பேத்துனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கோ. ஸ்பீடை ஏற்றிட்டாங்க கைஸ், அப்போ தான் வர முடியுன்றதுனால. எஸ் ஐ கேன்ட் பிலீவ் இட். எப்போ அது எவ்வளோ காசு சேர்த்துருக்கேன்? என்ன வந்துட்டியா? சீக்ரெட் வந்துட்டேன் கைஸ். அங்கே ஏதோ பிரெயின் டாட் இருக்கு. ஒரே ஒரு பிராண்டட் எடுத்துக்கேன். ஆரஃபாமரா? யார் அந்த ஆரஃபாமரு? இவனை மட்டும் இருடா தூக்கிட்டு போயிடுறேன்டா. இவன் வரது சரியாரு கைஸ், அவ்வளோ பயங்கரமான பிரெயின் டாட் இவன் பார்த்தீங்கன்னா நான் இப்படி சீக்ரெட்டில் இருக்க வேண்டியவன் கூட கிடையாது, செலஸ்டியலில் இருக்க வேண்டிய மாதிரி இருக்கான். ஹலோ ஆரஃபார்மர், இனிமே நீங்கள் என் பேஸில் நிற்க போகிறீங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு எனக்கே தெரியும். யாரு நீ ப்ரோ பிளேயரா? காய்ஸ் நீங்களே சொல்லுங்க, நான் ஓரளவுக்காச்சும் ப்ரோ பிளேயரா இல்லையா? இந்த ஹோட்டலு போகவே மாட்டான். அப்போ லைட்னிங்கே எப்படி கஷ்டப்பட்டு தாண்டிட்டேன் கைஸ். ஓகே சொல்லாம இப்போ நீ பின்னாடி வா. வந்துட்டேன், எடுத்துட்டேன் அவனை. எங்க அவனை காமி, என் கையில் 3 கையிலேருந்து காமி. இதை பார்த்தியா? ஃபார்மர் காமி. சாதாரணமாக 1 மில்லியன் தருத்துலாம் கொஞ்சம் ரேர் கைஸ். செலஸ்டியில் மேபி அது அந்த ரூபி ஒருத்தன் வீடு வந்தான்ல அவன். அதே ரூபி வீரா? அவன் பேர் என்ன தெரியாது. ஏன்டா ஹோட்டலில் போய் நிற்க மாட்டேறேன்? என் பெரிய ஹோட்டலில் தான் கைஸ் சரியாக நிற்கிறான். இப்போ ஸ்லோ மோடு போட்டு ஸ்பீட் ஏற்ற முடியாது. எப்போ ஸ்பீடு மோட ஆன் பண்ணி மறக்காம எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரெயின் டாட்லாம் எடுக்கிறேன், அதை அப்படியே நானே அனுபவிக்கிறேன். நீங்கள் என்னன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க. உங்கள் ஐடி கமெண்ட்டில் கொடுங்க, நாங்கள் ஏதாச்சும் பிரெயின் டாட் தருவோம். ஏதாச்சும் எடுத்து உங்களுக்காக தருவோம். நீங்கள் என்னன்னா பண்ணவே மாட்டீங்க. நாங்கள் வீட்டுக்கு அளவுக்கு ப்ரோ பிளேயர் இல்லைனாலும் நாங்களும் ப்ரோ பிளேயர் தான் கைஸ். ஓய் எங்கே போயிட்டேன்? ஏன் கேம் ப்ளே பாஸ்டா? இவன் அவுட் ஆகிட்டே இருக்கான், நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன் கைஸ். இவன் என்னை தாண்டி விடக்கூடாதே. இரு, அந்த பிரெயின் டாட் காசு சேர்த்து வைக்கோம்ல, அப்போ அப்கிரேட் பண்ணிடுறேன். அப்கிரேட் பண்ணிக்கோ. நான் அப்கிரேட் பண்ணாமே ஈஸியாக வந்து காஸ்மிக் வந்துட்டேன். திரும்ப ஒரு அடி கூட இல்லை கைஸ். போலான்குள்ளே பார்த்தா ஒரு லைட்னிங் வருது. ஓ ஸ்லோவாது, ஸ்லோவுக்கு பின்னாடி லைட்னிங் வந்த மாதிரி இருந்துச்சு. இதோ இப்போ லைட்னிங் வருது. உஷாரா குமார், லைட்னிங் வருது. லைட்னிங்? ஆமாம். போயிட்டு சீக்ரெட்டுக்கா? ஆமாம் சீக்கிரம். நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு பிராண்டட் எடுத்து வேணா போடே. நான் 500 பில்லியன் அப்போ மில்லியன் 700 கீழே ஒரு பிராண்டட் இருக்கு கைஸ், அதை நான் ஆட்டி போட போகிறேன். தூக்குடா 700. ஓ அது நார்மல் ஆரஃபாமர். 600k + 700k எடுத்துருக்கேன் கைஸ். ஓகே என்னோட சூப்பர் பணக்காரனா ஆயிடுவாங்க கைஸ். சூப்பர் ஸ்லோ வர்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஏரியாவுக்கு வந்துட்டேன். பார்த்தா பின்னாடியே லைட்னிங் வருது, அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்லோ, அதுக்கு பின்னாடி திரும்ப ஒன்று லைட்னிங். தெரியாமல் குச்சிட்டேனே கைஸ். இவன் ஒரு ப்ரோ ஆயிடுவான் கைஸ். ஸ்லோ வருதுடா, மீடியமும் வருதுடா. இந்த ஆரா ஃபார்மா, இவன் பேர் ஆரா ஃபார்மாவான், ஃபார்மர். இந்த டப்பா என்னது? லாஸ்ட் காம்பினோஸ் டப்பா மாதிரி இருக்குது. லாஸ்ட் காம்பினோஸ் கைஸ். காம்பினேஷனா? ஐயா அந்த ப்ளூபெர்ரி நீ வெறும் 800னா அவன் அப்படி அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தன் உனக்கு தந்தானே என்னது? ப்ளூபெர்ரினி ஆக்டோபஸினி, அது வேற 850 தருது. 850 ருபீஸ் தாண்டி போன பார்த்தியா? ரொம்ப காண்டா வச்சு. ஓகே இது ரெண்டுத்தையும் திரும்ப எடுத்துட்டோம் கைஸ். இது எந்த இல்லை, இது ஈஹி போயா, யாருன்னே தெரியல. சரி இந்த 60 ஸ்வாப்பை போட எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ். ஓகே இந்த என்ன பார்த்தா கலைச்ச இது ஸ்வாப்பை போட்டு ஏத்ரலாலா. ஓ என்னை விட்டு போயிடு. ஐ வாண்ட் செல் எவ்ரிதிங். இது நானும் சீக்ரெட்டுக்கு போய் ஏதாச்சும் செமையான பிரெயின் டாட் எடுத்துட்டு வரேன். காஸ்மிக்கில் இருக்கேன் கைஸ். கைஸ் இந்த கான்செப்டே சரி பயங்கரமாக இருக்குது கைஸ்.
பிரெயின் டாட்டை அப்கிரேட் பண்ணி காசு எடுக்கிற மாதிரிலாம் சாமி எனக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பாக காப்பி அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த சாமி மண்டையன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காம சாமி மட்டும் இந்த வீடியோவை ரேண்டமாக பார்த்தான் அவ்வளோதான் ஊரை விட்டுருவான் இதுக்காகவே. நம்ம சரி நான் திரும்ப சீக்கிரட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஆனால் செலஸ்டியல் வேறு வருது. அந்த செலஸ்டியலை அப்படியே கொஞ்சம் அலைக்காக தூக்கிட்டு வந்து கொஞ்சம் ஆரா ஃபார்மிங் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேங்க. இவன் என்னை தாண்டணும்னு நினைக்கிறான். பேராசை பெருநஷ்டம். நான் பேராசைப்படல கைஸ், அது பேர் தான் பவர். என்னோட பேராசையோட பவர் என்னை எங்கேயோ இட்டுன்னு போயிடுச்சு. ஓகே இப்போதைக்கு லைட்னிங் வருது ப்ரோ, மீடியமும் வருது ப்ரோ. எனக்கு பக்கில் பார்த்தீங்கன்னா சுனாமி லேட்டாக கொஞ்சம் வரும். இப்போ எதுவும் வரல, அதனால் போகும். இவ்வளோ எடுத்து பாரு. ஹாய் ப்ரோ. என்ன ஈஹி போய் இங்கே தான் இருக்கான். யார் வந்து ஹீஹி போய் 100Kல ஐயோ மொத்தமாக ஆயிடுச்சு. காசு இத்தனை போயிடு 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 போயிடு. வந்துட்டேன், சீக்கிரட்டுக்கு வந்துட்டேன். நீ வந்துட்டேன். நீயோ வந்த? இப்படி யார் கூப்பிட்டா? அவுட் ஆயிரு. ஜஸ்ட் மிஸ் பக்கில் இருக்கு, ஸ்லோவாக வருது கைஸ். இப்போ ஏன் அவுட்டால? ஏன் அவுட்டால? லைட் இரு. எனக்கு ரொம்ப அடிக்கிறேன் உன்னை. அடிக்க முடியல. அது யாருக்கு தெரிஞ்சு? ஏதோ வருது. பக்கத்தில் ஒன்று நினச்சி எடுத்துட்டேன். அங்கே என்ன ஏதோ எவனோ முள்ளாக இருக்கான், அது யாருன்னு தெரியலையே. சரி நான் போகிறேன் பாய். நான் போயிட்டேன் பாய். வந்துட்டேன் கைஸ். செலஸ்டியல் நீ நம்மளோட தர. ஓகே இந்த டைம் செலஸ்டியல் யார் எடுக்கிறான்னு பார்க்கலாமா? போன டைம் யாருமே எடுக்கலை. ஒன் டைம் நான் வந்து எடுத்ததே போதுண்டா சாமின்னு ஓடி வந்துட்டேன். இவன் அதை எடுத்தே அவனோடனே போய் காலி ஆகிட்டான். இப்போ அப்போ லைட்னிங் வந்துருச்சு. சூப்பர்ஸில் வந்துருந்துச்சுன்னா எடுத்திருப்பேன். ஆனால் நான் பார்த்தியா உஷாராக இங்கே நின்றுட்டு இருந்தேன். நீ எதோ எடுத்து வச்சுட்டு இருந்தியா? எங்கே? அதை அங்கேயே போட்டுட்டேன். காலமாக இருக்காது. நிறைய பொருள் எடுத்துகிட்டு போனால் ஸ்பீடு லைட்டாக குறையும்டா. நான் 150. நீ? நான் 133 தான். ஆனால் நான் ஈஸியாக முன்னாடியே வந்துட்டேன். எப்படி வரான் இவன்? ஏதோ டெக்னிக் சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க கைஸ். இந்த செலஸ்டியல் இல்லை யார் எடுக்கிறான்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். டைம் போனதே தெரியல, 22 நிமிஷம். இன்னும் கொஞ்சம் ஒரு 26 நிமிஷம் போகுமே. அதான் செலஸ்டியல் அப்பயே வந்துடும். இன்னும் 3 நிமிஷத்தில் செலஸ்டியல் வரப்போகுது. பக்கத்தில் ஏதாச்சும் நல்ல பிராண்டட் வந்துச்சுன்னா அப்படியே நான் அதை அலைக்கா தூக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். நானும் தூக்குவோம்ப்பா. இவன் பேர் என்னது? ஆனால் இவன் சர்க்கஸ்கார மாதிரி என்னன்னு தெரியுறான். யாவண்டாவ இதோ என் கையில் இருக்கானே. அங்கிட்டோ சாமிட்டோ யார் அந்த சாமே? நான் லிபர்ட்டி ஸ்டாச்சு வச்சிருக்கேன் கைஸ். லிபர்ட்டி நீங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கீங்க, அதனால நான் பேட் வச்சு உங்களை அடிக்க போகிறேன். என் கையில் பேட்டே இல்லை. இங்கே பாரு. நான் அடிக்கவே இல்லை. அப்போ எப்படி பாடா விழுந்த? சரி அது எடுத்துக்கோ. டேய் அச்சிர வேண்டாம் நிஷாந்த். நான் தெரியாமல் பண்ண, வேற கையில் தான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படி அது விழுந்துடுச்சு? அங்கே ஒன்று இருக்கு, எடுத்துக்கோ. அங்கே ஒன்று இருக்கு பாரு. அது தூரமாக இருக்கு. எடுத்துட்டல? வருதா ஏதாச்சும்? வருது லைட்னிங். ஃபாஸ்ட்டு தான் முட்டா. ஏமாத்த பார்த்து இவன் ஏன் ஏமாற மாட்டான்? நான் அதை பார்த்து சாரி கைஸ், ஃப்ளாஷி டான்ஸ் போட முடியாதான். ஏன்னா சேட்டை காலி ஆயிட்டேன் கைஸ். ரடேஷ் ப்ரோ சி இருடா எவனண்டா வர? என்ன லீடர் போர்டில் இந்த பையனா கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கான். ஆமாம் நான் தான் ஃபஸ்ட்டு, தெரியாதே. இப்போ அந்த பிராண்டட் எவ்வளோ காசு சேர்த்துருக்கு மட்டும் பாருங்க. முடியாது. அது எப்படியோ 500K 2 நிமிஷத்துக்குள்ளே அங்கே வரணும்னு பார்க்குறேன். நீ என்ன வரவே மாட்டேன் பாரு. வரவே மாட்டேன். செலஸ்டியல் நாட் ஸ்பாண்ட். எப்படி கைஸ் காமி? திரும்ப காலி ஆயிட்டேன். 600K. ஏய் அது நான் எடுத்தேன். 600K எது ஒழுங்கா வச்சிரு, இல்லை உருவிடுவேன். எவ்வளோ செகண்ட் போய் போயிடுச்சுப்பா? போயிடுச்சு. திரும்ப காலி ஆயிட்டேன் காய்ஸ். நம்மளுக்கு கெட்டதா நடக்குது சடடா. இது நடக்கக்கூடாது. ஐயோ அசிங்கமான பிராண்டட்லாம் வர வழியில் பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். இதெல்லாம் பார்க்க வெளுக்குது போல. அம்மா இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. இந்த இண்டஸ் ஒன்று ஆனால் உன திறக்குது. காஸ்மிக்கு வந்துட்டேன் கைஸ்.
ஓடலான்னு பார்த்தா சுனாமி வந்துச்சு. அதுக்கு இப்போ ஏதாச்சும் வருதா? வருது. பாவீங்களா, என்னடா பக்? பக் நீ என்னை ரொம்ப காண்டேத்துற. இங்கே யூனி சிக்கல தேரா வேற இருக்கு. பார்த்தா அலை வந்தோடனே மறைஞ்சிருச்சு. டேய் நீ தானே எடுத்த சொல்கிறா. பொண்ணு பையன் திருநங்கை ப்ரோ. ப்ரோ நீங்கள் திருநங்கையா? ஏய் இதெல்லாம் போய் கேட்குறான் பாருங்க கைஸ். பின்னா அவன் உடம்பு அப்படிதான் இருக்கு. தலை பையன் மாதிரி இருக்கு, உடம்பு வேற யாரோ மாதிரி இருக்கு. செலஸ்டியல் ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே போனான்னு பார்த்தா சடனாக அலை வந்துனே இருக்கு. இது எனக்கு நல்லது. செலஸ்டியல் வரும்போது கம்முன்னு இருக்கணும். ஓகே ஓகே தலை, ஓகே தலைன்னு சொல்லிச்சு தலை. திரும்ப காலியாயிட்டேன். நம் 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 என்ன நம் நம் நம்மன்றா? அடா பாவி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அங்க வந்து திரும்ப என்ன இப்போ செலஸ்டியலை எப்படியாச்சும் போய் எடுக்கணும்டா. அதுதான் என் வாழ்க்கை லட்சியம். சாரி, இந்த வீடியோட லட்சியம் கைஸ். செலஸ்டியல் வந்து அது வந்து 1 நிமிஷத்துக்கு இருக்குமா? பக்ல வந்து காலியாகி நீ எங்க பாருங்க காஸ்மிக். ஏன்டா உருட்டுற? இன்னும் திரும்ப காலியாட்டியா? இதுக்காகவே நான் போவேன்டா. இருறா. எப்பிக்கேப்பா எங்க இருக்கு? மித்திக்கல். எங்க வந்து யார்கிட்ட செலஸ்டியல் ஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். திரும்ப காலி ஆயிட்டேன். காஸ்மிக் காண இந்த டைம் போயிட்டேன் கைஸ். கை வேற ஈரமா இருக்கா, வலிக்கு. என்னாச்சு? அந்த செலஸ்டியல் எடுத்தே தீர்வேன் நிஷாந்த். 1 நிமிஷம். இது 13 hour வரைக்கும் இருக்கும். அந்த செலஸ்டியல் இருக்கும். அது வரைக்கும் ஃபாஸ்ட் வருதுப்பா பார்த்தே. ஃபாஸ்ட்டுக்கே ஃபாஸ்ட்டு போடுறோம் நாங்களாம். பார்த்தியா எப்படி தப்பிச்சிட்டேன்? சூப்பர் ஸ்லோ தானே, அதுக்கு முன்னாடி ஸ்லோ வருது, மீடியம் வருது. செலஸ்டியல் வந்து எப்போ போகும்னா ஒரு செலஸ்டியல் வரும்போது தான் போகும். அவ்வளோதான் அப்படிதான் போச்சு. நினைக்கிறேன். ஒன்றும் ஒரு 11 இருக்கு. வந்துட்டியா? நான் ஒன்று காஸ்மிக்லன்னா செலஸ்டியல் எடுக்க முடியாது காசு. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. முடிச்சு விட்டாங்க போங்க. செலஸ்டியல் எடுக்கலான்னு பார்த்தோம். அது இந்த போடா, வீடியோ நடக்காது. நீ ரொம்ப கேவலமா இருக்க. இருங்க அட்லீஸ்ட் ஒரு சீக்ரெட் ஆச்சும் நான் எடுக்காம வரதா இல்லை. போடா, உன்னை எடுக்க விட மாட்டேன். என் மேலே இருக்கிற முழுக்காண்டு உன் மேலே காமிக்கிறேன்டா. அந்த செலஸ்டியல் எப்போ போகும்? 1 நிமிஷம் கழிச்சு. உனக்கு எப்படி தெரியும்? டேய் என்ன அடிக்காதடா. காலில் இருக்க. உன்னை எடுக்கவே விட மாட்டேன்டா. அவுட் ஆயிட்டா. ஏன் அந்த கராப் நீ எடுக்க போறியா? எனக்கு அவ்வளோ கம்மி காசு வேணும். மீடியம் வருது ப்ரோ. ஓடி வராங்க ஐஸ். செதறிட்டான். யாரு? நீனா? நானா? மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆளை வச்சுக்கோங்க. ஒரு சீக்ரெட் எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக ஒரு இது வந்துடுச்சு. ஃபாஸ்ட்டு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பின்னாடி நாங்கள் ஓடி போகிறோம். அதை பார்த்து 2 பேரும் நாங்களே எங்களை பார்த்து சிரிச்சுக்கிறோம். சூப்பர் ஸ்லோ வருது. திரும்ப பின்னாடி போகிறோம். இந்த மங்கி அப்போ எங்களை பார்த்து சிரிக்குது. அந்த மங்கி எனக்கு பட்டாக்ஸில் அடிக்கணும்னு தோணுது. இவன் ஒருத்தங்க இவனையே இப்போ எனக்கு அடிக்கணும். டேய் இதை நான் ஒரு 30 நிமிஷம் வீடியோவாக மாற்ற போகிறேன்டா. ஒரு செலிஸ்டியலை வர வரைக்கும் இருக்கலாமா? என்ன சொல்கிற? சரி, அப்போ இங்கே கேம்ப் அடிக்கலாம். கேம்ப்ல இருக்க வேணாம். நெருப்புக்கு உட்டு வேணுமே. நான் நெருப்புக்கு உட்டு வேணும்னு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். கைஸ் இவன் மட்டும் தப்பிச்சிட்டான் திரும்ப எப்பவும் போல. தம்பி வரும்போது அப்படியே விட்டு கொண்டு வந்துடு. இன்னொரு அது எவ்வளோ காசு சேர்த்துருக்குன்னு பாரு ப்ளீஸ். இதோ வந்துட்டேன். 1 ட்ரில்லியன்ரா. 1 ட்ரில்லியனா? சூப்பர். ஏய் ஐயா, என்னை பழி வாங்க வந்துடுச்சு. அதோ அதை தான் சொன்னேன். திருநங்கை உன் அச்சது பாவடா. என்னை விட்டுரு. உன் காராம ஏற்றுது பாவடா. போட்டுச்சு
கோட் ஒரு டைம் நீ அதை போட்ட இந்த டைம் அது உள்ள போட்டுருச்சியா இதுக்கெல்லாம் தேவைதான்டா அதியா போடுற நீ என்ன அது ஒரு ஃப்ரெண்டா என்ன இல்லடா சும்மா சப்போர்ட் பண்ணணுமேன்னு பண்ணுடா எப்பா லீடர் போர்டுல யாருன்னு பாரு இப்ப பாருடா என்கிட்ட டன் 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 என்ன தாட்டாங்க இப்ப போறேன்டா டன் 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 கேவலமான பிரேட் ஒண்ணு அதே இடத்துல மறையாம ஏய் ஈக்குவல் காசு எனக்கும் 622 சரி வா எப்பா வரண்டு ஆட்ட நாயகன் சீக்ரெட் இல்ல செலஸ்டியல் எடுக்காம நாங்க கிளம்ப மாட்டோம் இந்த கேம் நம்மள என்னது சொல்லுவாங்களே சரி விடுங்க வாயில வர மாட்டேங்குது பேத்தி விடுது இந்த கேம் நம்மள எப்படியாச்சும் அதை எடுத்தே ஆகணும்ட்டு இதுக்காகவே இடுறா இந்த கேமை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சும்மா தான் சொன்னேன் செதர் உருண்டா இந்த கேமை செலஸ்டியலை எடுக்கிறேன்டா செலஸ்டியலை எடுக்கிறோம் கையில் தூக்குறோம் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் லெவலுக்கு போனோம் நீ எங்க ப்ரோ இருக்க காஸ்மிக் இவன் எப்படி காய்ஸ் அங்கே போனா வெறும் 133 ஸ்பீடை வச்சுனே நான் காஸ்மிக் வரைக்கும் வந்துட்டேங்க இங்கே அலையா வந்துட்டு இருக்கு காய்ஸ் ஸ்லோ வருதுன்னு போகலான்னு பார்த்தா பின்னாடி லைட்னிங் இல்லை ஃபாஸ்ட்டு இல்லை மீடியம் இப்போ மீடியம் வருதுடா ஒன்று மீடியமும் வருது ஸ்லோவா போயிடு யார்கிட்ட என்ன அச்ச யார்கிட்ட அச்சன்றேன் ஒருத்தன் அச்சுட்டாங்க கைஸ் அப்பா அச்சா பக்கில் வியூ மாறிடுச்சு கைஸ் அந்த வியூ வச்சு அப்படியே கரெக்டாக வந்துட்டேன் சூப்பர் ஸ்லோ வந்துடுச்சு கைஸ் ஒன்று 10 நிமிஷம் தான்றேன் இது 40 நிமிஷம் வீடியோவாக ஆக்க போகிறேன் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் வீடியோ கைஸ் இன் ரெட் நைட் கேமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரா நியூ இயர் 2026ஓட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் வீடியோவே ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோ அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஹாப்பி காணும் பொங்கல் எல்லாரும் வீட்டில் இல்லை இருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி வெளியே தான் போயிருக்கீங்க ஆனால் நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் என்னடா ஓக்காலையில் போய் மித்திக்கல்ல இருக்கு ஒரு காலா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த கேமில் அட்மின் அபியூஸ்லாம் இருக்காங்க கைஸ் ஆனால் அது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராத்திரி 10:30 நடக்கும் இதோ இன்னைக்கு 10:30 நடக்கும் எல்லாம் ஜாலியாக சீக்கிரத்துக்கு கிளம்பவே இந்த 9 மினிட்ஸ் முடிஞ்சிடும் போல ஆமாடா நான் காஸ்மிக்லேயே தான் இருக்கேன் இதான் நானும்ண்ணா வணக்கம் ப்ரோ Fast. சிக்கலரு சில டைமு அலை வந்தோடனே ஒரு பிராண்டட் போயிடுது இதோ எப்போ கூட அந்த ஆக்டோபஸ் தம்பி பார்த்தேன் லைட்னிங் வருது பார்த்து தம்பி கீழே இருங்க ஏய் ஸ்லோ கீழேங்க இருங்கண்ணா நம்ம இல்லை காலி பண்ணுறடா மெண்டல் ஆமால நம்மள காலி பண்ணுறதுக்கு நீ ஐடியா தெரியா ஏதாச்சும் அலை வருது அடிக்க போகிறேன் ஃபாஸ்ட் வருது அது சொல்லிட்டேன் ஓரோ லைட்னிங் யூட்டன் அடிச்சு அப்படியே தப்பிச்சிட்டோங்க இப்போ ஓரோ என்னாச்சு Thank you, medium. I like you. Thank you, medium. I like you. இதுக்காகவே வருவன்டா சீன் போடுறான் வந்துடுவானோ இனி தாண்டிடுவானோ போயிடா இன்னொச்சோம் கேவலமா இருக்கு பாட்டு நீ ஏன் என்ன சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு குமார் ஓகே கைஸ் காஸ்மிக் வர போகிறான் பார்த்தா அட போய் இந்த திருநங்கை இங்கே தான் இருக்கா திருநங்கையை பார்த்ததுல காலி ஆயிட்டேன் அது சாப்பிடுவோம் போல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள இப்படி கூப்பிட்றாதீங்க கூப்பிட்டீங்கனாலே ஏதாச்சும் ஆகுது ஸோ உஷாராக இருந்துக்கோங்க இதுதான் நான் என்னோட லட்சம் இந்த அசிங்கமான பிராண்டட் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கு வணக்கடா செங்கு ஆறா என்ன தாண்டிட்டு போயிட்டான் மித்திக்கல்ரா நாங்கெல்லாம் மித்திக்கல் நாங்கெல்லாம் சீக்ரெட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஃபாஸ்ட் வச்சுன எவ்வளோ 7 நிமிஷம் தான் கைஸ் காஃபிக்கு போகணும்டா நான் விடுங்கடா அன்காமன் உட்கார வச்சுட்டு இருக்காங்க கைஸ் எப்படா
சடனா அவ்வளோ ஸ்பீட் ஆகுது. எனக்காவது அவன் காலி ஆயிட்டான் கைஸ். இவன் உனக்காகவா? நல்லவன் கைஸ். உனக்காகன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்காகனா நான் உனக்காகலாம் அவ்வளோ. நீ எங்கேயோ உட்காந்து விஐபி பாரு. நீ விஐபி இதில் உட்கார பார்க்குறான் கைஸ். ஏய் ஆரா ஃபார்மர் 1 பில்லியன் per second ரா. 1 பில்லியனா? 1 பில்லியனா? ஆமா. What? வாமாடா ஒன்டா. கைஸ் தாண்டான் கைஸ். நம்மள தாண்டான். அவனுக்கு 2 பில்லியன் per second கைஸ். நாங்கலாம் யாரு? இது வேற 800 மில்லியன் கைஸ். நாங்கலாம் யாரு? தாண்டான் கைஸ். நான் அவனை தாண்டிருக்கு. காஸ்மிக் செலஸ்டியல எடுப்பேன்டா. நானா செலஸ்டியலுக்கே வந்துட்டேன்டா. பாய்டா சும்மா சொன்னேன்டா. அதான் லெஜெண்டரி வந்துட்டேன்டா. நாங்களாம் யாரு? 140 ஸ்பீடை வச்சுட்டு நான் உன்னை தாண்டிட்டேன் பார்த்தியா? இதே தெரியல நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்ட்டு. ஆமாம் கைஸ். இந்த கேம் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படின்னா நான் எல்லா கேம்லேயும் மொக்கையாகவே இருக்கேன் கைஸ். ஐயோ அது திருநங்க அங்கே தான் கைஸ் இருக்குது. அப்பா ஆமாம் கைஸ். நான் ரொம்ப பாவி. கேவலமாக இருக்கேன். அது நம்மளுக்கு அது அது அப்படி சொல்லவே கூடாது போல இருக்கு. நம்மள இல்லை அதை பற்றி பேசினாலே காலி ஆகிடுறேன். என்னடா அன்காமனில் இருக்கு? யாரு? நீ தான் இப்போ அன்காமன்லேருந்து ஓடுனீ. நான் அதான் பார்த்தேனேடா. யாரு? நான் லெஜெண்டரியில் இருக்கேன். நானும் காலி ஆகிட்டு இவனும் காலி ஆகிட்டான். வடக்கடா தலை போய் காலி ஆகி ஓடு ஓடு ஓடு. நான் குதிக்கவே தேவையில்ல கைஸ். இந்த ஓட்டக்குள்ள அசால்ட்டாக உலாமே போகிறேன். டே செங்கு வரா. நீ இங்கே தான் இருக்கியாடா? போக முடியாதுடா. இதுக்கு நான் சொன்னேன். ஆனால் கரெக்டாக மாட்டிக்கணும் உள்ள. ஓகே ஆமாம் இது என்னது? இப்போ போகலாம்டா வாடா. செலஸ்டியல் வரப்போகுது. 4 நிமிஷம் இருக்குல்ல, ஏன் கவலைப்படுறேன்? இப்பெல்லாம் குச்சில இருந்தா கண்டிப்பா கவலை தான் பண்ணும். அப்படியே போயிடு. நீ எதுக்குடா போட? வேவ் வருது. உனக்கு கண்ணு தெரிதா இல்லையான்னு தெரியல. நான் எதுவும் பண்ணலப்பா. அவள்தான் நான் காஸ்மிக் போயிட்டேன். பாய். ஏடா இப்படி கேவலமா அழுகுற? காஸ்மிக்கு போயிட்டா செலஸ்டியல் எடுக்க போகிறோம். ஏய் சீக்கிரட்டுக்கு போகணுண்டா. அதுக்கு ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? சாப்பிட்ற. ஏய் பொண்ணே அவங்கிட்ட போய் என்கிட்ட இருக்காது. அவங்கிட்ட ஐயோ அந்த பொண்ணு கரெக்டாக இங்கே தான் வருது. அவங்கிட்ட என்கிட்ட இருக்காது. இல்லையே இவன் புதுசாக இருக்கான். பேக்கன். பேக்கன் நீ என்கிட்ட வாடா. கிரீன் பீன்றாரு. கிரீன் பீன் மச்சி. அவன் யாருன்னு கூட தெரியாத மச்சியான். கைஸ் நான் அப்கிரேட் பண்ணிடலான்னு இருக்கேன். நானே பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் இப்போ செலஸ்டியல் கிட்ட போகணுன்னா அதுதான் ஒரே ஒரு யூட்டா. டேடி அந்த கிரீன் பீனு காலியாகிட்டே குமாரு. கண்ணு முன்னாடி சதாக்குன்னு கரெக்டாக வரும்போது வேவ் வந்துச்சு கைஸ். இவனை பற்றி பேசுறீங்க. என்னால் எடுக்க முடியாது கைஸ். ஏன்? என்னால் முடியாது. ஏன்? நான் இந்த லெவல்லாம் கிடையாது. போயிடு போயிடு. சரி விடுங்க. உன் கூட சேர்ந்து அந்த உன்டாயும் நானும் வந்துட்டோம். கவலைப்படாது. இல்லை நான் செலஸ்டியல் எடுக்கிறதா இல்லை. ஆனால் நான் சீக்ரெட் எடுக்கிறதா இருக்கனே. சீக்ரெட் ஐ வாண்ட் யூ. நான் செலஸ்டியல்லாம் எடுக்கலானே இல்லை. நான் இனிமேல் இந்த கேமே விளையாடா இல்லை. நான் எப்படியாச்சும் அது எடுத்தே தீர்வேன் கைஸ். சீக்ரெட்டாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா கை தவறி முன்னாடி போயிட்டு. என்னாச்சு? ஐயோ திரும்ப ஐயோ எதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கா? வணக்கம். கீழே இருக்குது. இங்கே ஏதோ செவுறு உடஞ்சிருக்கு கைஸ். எவனும் இங்கே வந்து முட்டிக்கிட்டான் போல. செவுறுலாம் ஒஞ்சி மஜாவாக இருக்குது. நானும் இன்னும் செங்குவாராவும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். ரிலாக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே இல்லவே இல்லை. செங்குவாராவை பார்த்தா சடனாக காணும். எங்கடான்னு கேட்டால் ஊருக்கு போயிருக்கேன்றான். யாரா நீ எங்கடா போயிட்ட? ஏதோ என் வீட்டில்
எனக்குலாம் ரேர் ஏரியாமா கைஸ் செட்டு அங்கேனா அங்க இருந்து இவளை தாண்டி போகணுமே. முன்ன போன நம்மளால ஏன் இப்போ போக முடியல? காஸ்மிக்குக்கும் வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து ஏன் என்னால் முடியலன்னு தெரில கைஸ். இவன் ஒருத்தர் பெரிய இவன் நினைப்பு என்னோட ஸ்பீடு கம்மியாகிட்டு என்னடா பெரிய இவனா? ஆமாம், சீக்கிரட்டுக்கு போக விட மாட்டேங்கிறானுங்க கைஸ் சடனா. ஏன்னு தெரில, இவ்வளோ நேரம் விட்டுட்டு இருந்தானுங்க. இதோ பாருங்க லைட்டிங்லாம் விட்றானுங்க சடனா. ஆனால் நீ காலியாயிட்டே இருக்க கைஸ். நான் பிவிக்கிவி எடுக்கலாம். சரி விட்டுருவோம். நான் யாருவா சீக்கிரட் வந்துட்டேன் சீக்கிரட் வந்துட்டேன். நான் யாருவா செலஸ்டியல் வந்துட்டேன். செலஸ்டியல் வந்துட்டேன். டேய் நான் அடிக்காத கைஸ். நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். பிரைட் ரெட் வருது. அவன் கைஸ் என்ன பண்ணுறான்? நான் அடிச்சு பின்னாடி தள்ளிட்டான். நான் காசு திரும்ப சீக்கிரட்டோட ஸ்டார்டிங் வந்துட்டேன். சரி வந்ததும் வந்துட்டோம். ஒரு பிரெயின் ராட் நாய்க்குட்டி தூக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நான் எவ்வளோ கம்மியாயிட்டேன்னு பாரு. புயல் வேகத்தில் ஏகப்பட்டது வருது. செலஸ்டியல் வரப்போகுது. அவன் காலி ஆகிட்டானா உயிரோட அங்கே இருக்கானான்னு தெரில கைஸ். யார் ப்ரோ? இதுக்காக செக் பண்ணுறதுக்காக ப்ரோ. நான் அடிக்காதரா. 2 பேரில் யாராச்சும் செலஸ்டியல் எடுத்தோமா கிளம்புனா நானும் எடுக்கலாம்டா. இல்லை நான் போன மாதிரி இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். இப்போ எடுத்த பிரெண்டா போடா. எனக்கு அது செலஸ்டியல் வேணாண்டா. ஐ டோன்ட் வாண்ட் செலஸ்டியல். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லணும்னு மட்டும் நான் நினைச்சிடாது. என்னங்கடா நான் காசு எடுத்துருக்கு ரீபட் பண்ணிட்டே இருப்பேன்டா. செலஸ்டியல் வந்துடுச்சுடோ. அதுவும் எனக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. அதெல்லாம் கைஸ் அவன் எடுத்துட்டான். அடிச்சிட்டான். அவ்வளோ காலி ஆகிட்டேன். டேய் நான் செலஸ்டியல் எடுக்க நினைக்கவே இல்லைடா. இருடா நான் கண்டிப்பாக அங்கே போய் செலஸ்டியல் எடுக்கிறேன்னு இல்லையா சீக்கிரட் எடுத்தே தீருவேன்டா. என்ன அடிக்கிறேன்? என்ன அடிச்சு பகை உருவாக்குறியாருங்க? என்னடான்ற அவன் சூனியக்காரனாக இருப்பான் போல கைஸ். சீட்டா பாக்கு டண்டம் உனக்கு ஒன்று கண்டம்னு சொல்லி விட்டான் கமெண்ட்ல. அப்படி காலி ஆமா. நீ எதுக்கு ரொம்ப நேரமா எங்கேயுமே காணோம்? இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கானே. எப்போ இது ஒரு செகண்டுக்கு 4 பில்லியன். 4 பில்லியன்? ஆமாம் நான் ரீபத் பண்ணிட்டு இருந்தேன். 1 ட்ரில்லியன் சேர்க்க போகிறேன் கைஸ். சேர்த்துக்கோ. அப்புறமா செலஸ்டியல் எடுக்கிறேன். 1 ட்ரில்லியன் சேர்த்துட்டியா? ஆனால் நான் ரீபத் எப்பயோ பண்ண போகிறேன். பண்ணிக்கோ. லெஜெண்டரி தாண்ட விடுங்கடா. டி செலஸ்டியல். ஓகே கைஸ் ஒரு சீக்ரெட் எடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீ என்னடா சொல்கிற? வரியா போகலாம்? நான் வரல ப்ரோ. சரி காஸ்மிக்காச்சும் ஒன்று எடுத்துட்டு வா போகலாம். நீ ரொம்ப நேரமா ஏன் அங்கேயே இருக்க? யாரு நானா? என்ன முகுந்தா? யாரா? இல்லைன்னா வீட்டிஜியா? ஆமாம் வீட்டிஜி. இல்லைன்னா ஜின்ஜோனா? ஜின்சோ அச்சிர பொண்டா. அதே ஸ்பீடுக்கு வந்துட்டேன். எதே ஸ்பீடு? பழைய ஸ்பீட் 151ல் இருக்கு. ஆனால் ஒன்று அதிகமாக எனக்கு சீன் போகிறாங்க. நான் எப்படியாச்சும் சீக்ரெட் எடுப்பேன். ஸ்லோ வருதுடா. அதனால பார்த்துட்டேன். காஸ்மிக் வந்துட்டேன். ஆனால் போலான்குள்ளே பார்த்தா சூப்பர் ஸ்லோ மீடியம். வணக்கம். யார் ரித்திக்கு? என்ன மட்டும் தெரியுமா? இங்கே இருக்குது நிஷாந்த் தாரா ப்ரோ. அங்கே ஒன்று வருது பார்த்தேன். போக முடியுமான்னு ட்ரை பண்ண ஆனால் முடியல. அந்த செலஸ்டியல் வந்துச்சுல மாடு மாதிரி ஏதோ வந்துச்சுடா. அந்த செலஸ்டியல் எவ்வளோ தெரியுமா? அதே 1.7 மில்லியனு சாதாரணமாகவே. அந்த ஆரா ஃபார்மர் வந்து சீக்ரெட் தான். அதே அவ்வளோ தந்துச்சு. அப்போ செலஸ்டியெல்லாம் வேஸ்ட் போல இருக்கு. ஃபாஸ்டா சூப்பர் ஸ்லோ வந்தால் தான் அங்கே. இப்போ எதுவுமே வரலனாலும் ஜாலியாக இருக்கும்னு சொல்கிறக்குள்ளேயே லைட்னிங் வந்துடுச்சு. ஆனால் முன்னெல்லாம் கொஞ்ச நேரம் கேப் விடுவானுங்களே. ஏன்னா லைட் கேப் விட்டாலே லைட்னிங் தான் வருது. வந்துடு திரும்ப வந்துட்டியா? வந்துட்டேன்.
இல்லை ரொம்ப லேட்டாக வர அவ்வளோ தூரம் போயிட்டியா? ஆமாம் ரொம்ப கிட்ட போயிட்டேன் ஓட்டோ கிட்ட. ஓகே கைஸ் ரொம்ப சூப்பர் ஸ்லோனா வருது. போயிடலான்னு பார்க்குறேன். போயிட்டேன். போயிட்டேன். ஓகே கைஸ் நானும் நிஷாந்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். ஒரு பிரெயின் ஆட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம். ஒன்று தூக்கணும், இது வேஸ்ட்டு, கீழே போட்டுட்டேன். அவுட் ஆயிட்டு. எனக்கும் ஏதாச்சும் கொண்டு வரியா? சரி இது அங்கே ஏதோ பூனை மாதிரி இருந்துச்சு, போயிடுச்சு. 200K ஓகேவா? பரவாயில்ல விடு, அதாச்சும் எடு. நான் நீ வந்துட்டேன்னா சொல்லு, நான் இந்த ப்ளூபெர்ரி நீ தரேன். அப்படியே 4 பிராண்டட் கொண்டு வந்துரு. டேய் விட மாட்டேங்கிறானுங்கடா. அங்கே ஒரு பேனர் என்ன இருக்கு? நான் ரீபர்த் பண்ணிட்டே இருக்கேன். பண்ணிட்டே இருக்கியா? இருக்க போகிறேன். சரி உனக்கு இந்த ஸ்கியூப் தலையனை தரேன். நான் 9th ரீபர்த் பண்ணிட்டேன் கைஸ். 9th ரீபத்தா? ஆமாம். அவ்வளோ டைம் ஏன்டா ரீபத் பண்ணிட்டே இருந்தீங்களா? ஆமாம். என்னை விட்டுட்டு எனக்கு தெரியாமல் ரகசியமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க கைஸ். ஒரு வார்த்தை சொன்னியா நீ? என்ன போகிறேன். சாரி ப்ரோ. சரி இவன் மட்டும் சரிடா பழி வாங்குவேனே. பழி வாங்கியா? ஏய் யாரா நீ? ஐயோ சைக்கோ சைக்கோ வாட் பைத்தியக்காரன். எவ்வளோ மோசமாக இருந்தா தெரியுமா? என்னோட பிராண்டட்டுங்க. அதுதான் அவன் எடுத்துட்டு போயிட்டானே. அப்படி கத்துறான். அவ்வளோ மோசமாக இருந்தா அவனை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன்டா. ரியலாக ஒரு ஆளு அவனை பார்த்து பயப்பிடியா? ஸ்கெலிட்டன் மண்டையை பார்த்து பயப்படுவாங்க. ஸ்கெலிட்டன் மண்டேடா. இப்போ இரு அவன் மூஞ்சி நீ பாரு. எங்க என் பக்கத்துல மட்டும் பாரு. இதோ இங்க வா. இவளுக்கு கொடூரமா இருக்கா? அதனால தான் சொல்றேன். அதுக்கு நீ இப்பெல்லாம் ஒரு சீன் போடக்கூடாது. ஓகே சரி வீடியோ 50 நிமிஷம். 1 ட்ரில்லியன் சேர்த்துட்டேன். நான் ரீபர்த் பண்றேன். நீ என்ன ரீபத் பண்ணினே இருக்க? அப்பனால எனக்கு காசு அதிகமாக கிடைக்கும். ஓகே காய்ஸ் இப்போ 6x2. இவன் மட்டும் எப்படி இவ்வளோ பண்ணா ரீபத்? சரி இப்போ அது எவ்வளோ ஒரு செகண்டுக்கு தருதுன்னு பார்க்கலாம் கைஸ். எதுடா? இதோ இந்த மேலே இருக்கே, அதே 5 பில்லியன் தருது. 5 பில்லியன்? 1 trillion per second, 2 trillion per second. 1 ட்ரில்லியன் per செகண்டா? சும்மா சொன்னேன். 10 பில்லியன். அவ்வளோதான் எப்படா போகும்? உனக்கு அறிவு இல்லை. இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் 1 ட்ரில்லியன் வச்சுருக்கேன். நான் 700 பில்லியன் வச்சுருக்கேன். சரி அப்போ நான் இதுக்கு மேலே ரீபர்த் பண்ணுறது தான் இல்லை கைஸ். ஓகே என் பேஸ்க்கு வந்துடு. இல்லை நான் ஸ்பீடு ஏற்றிட்டு வரேன். என்ன ஸ்பீடு ஏற்றிட்டு வர? நிறைய ஸ்பீடு ஏற்ற போகிறேன். நாட் என்ன ஆஃப் பண்ணியா இதுக்கு இல்லையா? ஓகே என்கிட்ட நிறைய மணி இருக்குது. 152 ஏது 152 ஸ்பீடு. நீ எத்தனை ரீபர்த் பண்ணணும்னு சொல்லு. நானும் 10th நானும் அப்போ 10th வரைக்கும் பண்ணுறேன். ஐயோ இந்த எலும்பு கொடுத்தாலேடா. டேய் அதை விட்டு தள்ளி எங்கடா தள்ளி போயிட்டா. அவனை அடிக்கலாம். எங்கடா போயிட்டான்னு நினைக்கிறேன். தான் ஓடிட்டு இருக்கான். உடம்பு கூட அவ்வளோ பயமா இல்லை. அவன் மூஞ்சியை போடுற இவ்வளோ கேவலமாக இருக்கு. அவன் மூஞ்சியை பார்த்தா வாட்டி எடுத்து காலி ஆயிடுவான். இந்த ப்ளூபெர்ரி நீ என்னது ப்ளூபெர்ரி நீ கேட்டியானே? நீ நானும் 10th ரீபர்த் வரைக்கும் பண்ணேன். தந்து என்கிட்ட வா. ஏய் நானும் 10th ரீபர்த் பண்ண போகிறேன்டா. ஓகே கைஸ் 10th ரீபர்த்துக்கு ஒன்றும் 2. என்ன எதுக்குடா அடிச்சுட்டே இருக்க? நானா? நீ தான் அடிச்ச. நான் கையில் பேட்டரி இல்லை. அப்போ எனக்கு எப்போ அதிகமாகிடுச்சு தரேன். நீ ஸ்பீடை மட்டும் ஏற்றிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ நம்ம மேலே 10 ஏற்றணும். அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்பீடு தான்டா ஏற்றுறேன். லெவல் 46 தந்துருக்கேன் கைஸ். எனக்கு அது 19 மில்லியன் தான். நான் இவ்வளோ ஏற்றிட்டு இருக்கேன். என் ஸ்பீடு என் பழைய ஸ்பீடோட அதிகமாக ஆக்கிட்டேன். ஓகே என்னோட இதை தூக்கி வச்சுட்டு இரு நான் காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு 1 trillion நானும் சேர்த்துட்டேன்டா. நம்ம 100 பில்லியன் தான். 651 தான்.
எப்படியும் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீடியோவில் என்ன தாங்கிட்ட ப்ரோ. ஓகே கைஸ், நான் ஆசைப்பட்டதே எனக்கு இந்த வீடியோவில் நடந்துருச்சு. அதுக்கெல்லாம் நான் உங்களை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு தேங்க்ஸ் சொல். உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, அது என்னோட உழைப்புனால தான், வியூவர்ஸோட கமெண்ட்ஸ்னாலையும் தான் கைஸ். 6 into மணி அந்த ஸ்கெலிட் இவனுக்கு 5 into மணி, அந்த ஸ்கெலிட்டனுக்கு எவ்வளோ இன்ட்டு மணின்னு பார்க்கலாமா? அந்த ஸ்கெலிட்டன் 7 into மணி. அவன் நம்மளோட பெரிய ஆளா? அப்போ அவன் 12th ரீபட். 12th ரீபத்தா? நம்ம பண்ணலான்ற அடுத்த வீடியோவில் இதோட பகுதி 2 வேணும்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. தெரிவிக்க விடுங்க, இது செம பெரிய வீடியோ, அதனால மறக்காம பண்ணிடுங்க. 1 hour படம் கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி குட்டி உங்களுக்கு படம். படம். சரி வா, என் பேஸ்ல வந்து முடிச்சிடலாம். டக்குன்னு வாடா, ரொம்ப நேரமா ஆயிடுச்சு ஆல்ரெடி. சாரி கைஸ், இவ்வளோ நாங்கள் அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸும் கிடையாது, அதனால கம்மியாக தான் பார்ப்பீங்க. ப்ளீஸ் பாருங்களேன். ஓகே பாய் guys, உங்ககிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் நிஷான். லவ் யூ ஆல்வேஸ், டாடா அண்ட் டேக் கேர். மற்றும் எல்லாருக்கும் ஹாப்பி காணும் பொங்கல். பாய் 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 பாய்.